ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தமிழ் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மாத ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமானது நிறைவடைய போகுது. நெக்ஸ்ட்டு 5வது மாதமான தமிழ் மாதத்தில் ஆவணி மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டமானது ஏற்படும், ஆபத்தும் ஏற்படும். அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்ட ஆபத்தை ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு ஆவணி மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆவணி மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்க போகுது. அன்றிலிருந்து ஆவணி மாத பலன்களுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆவணி மாதத்திற்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. ஆக்சுவலி ஆவணி மாதத்தில் நிறைய விரத நாட்களும் காரணங்களும் இருக்குது. அதை முதல்ல ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்க இருக்குது. இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும். விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாள் அதிகம். ஆவணி மாதத்தில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்திருக்கு. அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் உண்டு. ஆக்சுவலி தமிழ்நாட்காட்டில் 5வது மாதமாக வருவது ஆவணி மாதம். இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படுது. சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். முழுமுதற் கடவுளான விநாயகர் அப்புறம் திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன், வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி என்பதால் இது அற்புதங்கள் நிறைந்த மாதம் என போற்றப்படுகிறது. ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றும் மாதங்கள் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது. கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், வரலட்சுமி விரதம், ஆவணி ஞாயிறு, புத்திரத ஏகாதசி, காமிகா ஏகாதசி போன்ற அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருது. ஃபர்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் கொண்டாடப்படுது. இன்றைய தினம் விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல், மோதகம், அவுள் பொரி, சுண்டல், விளாம்பழம், கொழுக்கட்டை, ஆப்பம் ஆகியவை நெய்வேத்தியமாக படைத்து அருகம்புல், வெள்ளருக்கு, செம்பருத்தி ஆகியவை படைத்து வழிபடுவது சிறப்பானது. சதுர்த்தி விரதம் இருப்பவங்க விநாயகர் சதுர்த்தியில் தூங்குவது நல்லது. சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு, காரிய வெற்றி, புத்தி கூர்மை, குழந்தை பெரு, தொழில் வளம், உடல் ஆரோக்கியம் ஆகியவை பெருகும். அப்புறம் 2வது மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாத தேய்பிரை சதுர்த்தியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது. சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தியில் தூங்குறது நல்லது. சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும். சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகர் பெருமானின் 32 வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்க வேண்டும். சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அனைத்து துன்பங்களையும் நீக்கி சௌபாக்கிய வாழ்வு தரக்கூடியதாக அமையும். அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி. இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்கு தான். திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் தான். இந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பெரிய மாலை, பால், வெண்ணெய், இனிப்பு சீடை, முறுக்கு, அதிரசம், அவுள், சீடை, தட்டை, தேன்குழல், இனிப்பு வகைகள், பழங்கள் ஆகியவை படைத்து வழிபடுவது நல்லது. சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் மறைந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் ஓணம் பண்டிகை. ஆவணி மாத பௌர்ணமியொட்டி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகையானது கொண்டாடப்படுது. ஆக்சுவலி கேரளாவில் தென் தமிழகம் மற்றும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. அத்திப்பூக்கோளம், ஓண விருந்து ஆகியன இந்த பண்டிகையின் சிறப்பம்சம். ஆவணி மாத
அஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நட்சத்திரம் வரை மொத்தம் 10 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். இது கேரளாவின் அறுவடை திருநாள், கேரள தீபாவளி, கேரள புத்தாண்டு என பல பெயர்களில் சிறப்பித்து அழைக்கப்படுது. ஓண பண்டிகையின் போது கசப்பு துவை தவிர மற்ற சுவைகளில் 64 வகை உணவு தயார் செய்து ஓண விருந்தளிப்பது சிறப்பு. அப்புறம் ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று. 12 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படும். சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை நினைவு கூறக்கூடிய விதமாக இந்த விழா நடத்தப்படும். இதில் 10 திருவிளையாடல்கள் நடத்தப்படும். ஆவணி மூல திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படும். அதற்கு பிறகு 5 மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரருடைய ஆட்சி தான் நடைபெறும். ஆவணி மூலத்தன்று சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் என்றும், மாறாக மேகமூட்டத்தோடு வெப்பம் குறைவாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பானதாக இருக்கும் என்பது ஐதீகம். இதெல்லாம் ஆவணி மாதத்துடைய சிறப்புகள். இப்போ ஆவணி மாத பலனை உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் வாங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஆவணி மாத ராசி பலனை ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட்டு கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. தனித்துவமாக திகழக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் யோகமான மாதம். சூரியனால் பொறுப்பு கூடும், வேலைபளு அதிகரிக்கும், பணிப்புரிவுகளோடு ஒரு இடைவேளை ஏற்படும், அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது, அரசியல்வாதிகளுக்கு நன்மை அதிகரிக்கும், சுக்கரனால பணவரவு திருப்தி தரும், உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், வேலையில் இருந்த நெருக்கடி விலகும், முயற்சியில் வெற்றி உண்டாகும், யோகக்காரகன் ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும், வரவேண்டிய பண வீடு தேடி வரும், பணியாளர்களால் லாபம் அதிகரிக்கும், பிற மொழியினர் இனத்தினர் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க, முடங்கி கிடந்த தொழில முன்னேற்றம் அடைவீங்க, குருவால் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும், திருமண வயதினருக்கு வரன் வரும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், பெண்களுக்கு கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும், தந்தை வழியால் லாபம் உண்டாகும், கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்ற நேரம் கிடைக்கும், ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீங்க, கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும், மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது, விவசாயிகள் உங்களுடைய நிலை உயருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. தெளிவான சிந்தனையோடு திகழக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் அதிர்ஷ்டமான மாதம். குரு மங்கள யோகத்தால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. சமூகத்தில் உங்களுக்குன்னு அந்தஸ்து உயரும். ஒரு சிலருக்கு பொறுப்பும் பதவியும் கிடைக்கும். குருவால் பணியிடத்தில் இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூர் வாசம் சிலருக்கு ஏற்படும். இதுவரை சந்தித்த பிரச்சனை சோதனை எல்லாம் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும். லாபம் அதிகரிக்கும். உங்கள் நிலை உயரும். திருமண குழந்தை பாக்கிய சொத்து என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறும். பெண்களுக்கு குடும்பம் வேலையில் இருந்த நெருக்கடி தீரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும். பொன்பொருள் சேரும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி நிறைவேறும். ராகுவால் பல வழியில் வருவாய் வரும். உங்கள் மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவது மூலம் புதிய நட்பு அமையும். கலைஞர்கள் உங்களுடைய கனவு நனவாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அப்புறம் ஃபைனலாக மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளோடு வாழக்கூடிய உங்களுக்கு பிறக்கும் ஆவணி மாதம் முன்னேற்றமான மாதம். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் தெய்வ அருள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை சுமூகமாக முடியும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தி வந்தவர்கள் நிலை மாறும். திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் வரும். நண்பர்களால் ஆதாயம் தோன்றும். இழுப்பறியாக இருந்த முயற்சிகள் வெற்றி உண்டாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். தம்பதியருக்குள் அந்யோன்யம் உண்டாகும். அரசியல்வாதிகள் நிலை உயரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் வெற்றி உண்டாக்கும். குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்று வரலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆவணியில் என்ன மாதிரியான பலன்கள் பெறுவீங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.